we are being tempted. பரிசோதனைக்கப்படுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இந்த பயணம் பரிசோதிக்கப்படுகிறது. மூன்றாவது உபத்திரவங்கள். இந்த மூன்றும் வரும் பொழுது இந்த மூன்றிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் யார் எனக்கு அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால் மாத்திரமே we can overcome the 3 T's. We can overcome unless we know who is God, who is the Lord. We may not be able to overcome trials, temptations and troubles. அது உண்மைதான். ஆண்டவர் யார்? The view of God. ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு வியூ தான் இருக்கான். நிறைய வியூஸ் இருக்கு. நம்ம என்ன வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் பாடும்பொழுதுதான் நான் யோசிப்பேன், God is our friend. What a friend we have in Jesus. Jesus is my friend. பட் அதற்கு மேலாக இயேசு ஒரு மெய்ப்பராகவும் இருக்கிறார். ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு தான். ஒன்று, நம்ம கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒன்று அவர் என்னுடைய தகப்பன். இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன். I am the good shepherd. இந்த இரண்டும் தான் trials, temptations and troubles வரும் பொழுது, பிதாவே அப்பாவே நம்ம கூப்பிடும் பொழுது, மெய்ப்பரே என்று கூப்பிடும் பொழுது, இந்த சோதனைகள், பரிசோதனைகள், உபத்திரவங்கள் மத்தியிலிருந்து நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும். அது ஒரு நல்ல ஒரு செய்தி. இந்த 23ஆம் சங்கீதத்தை நான் சொன்னேன் 13-14 வருஷத்துக்கு முன்னாக தியானிக்கும் பொழுது, நான் தொடர்ந்து எடுக்கும் பொழுது, God is my father, God is my shepherd, Jesus is my shepherd நிறைய எழுதிட்டு, இந்த வேதாகமத்தில் ஆண்டவரை பற்றி, கர்த்தரை பற்றி, யெகோவாவை பற்றி இன்னொரு காரியமும் இருக்க. பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு நியாயாதிபதி. God is a judge. அவருடைய கற்பனைகளை மீறும் பொழுது, நியாய பிரமாணங்களை மீறும் பொழுது கர்த்தர் தண்டிக்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஸோ நம்ம God is my father, God is my shepherd அப்படின்றதுக்குள்ள நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது, அந்த the twofold view of God does not give me permission to sin. அவர் என் அப்பா தானே, என் மெய்ப்பர் தானே, என்னை தண்டிக்கவே மாட்டாரு. We have to keep at the back of our mind. அப்பா அடிப்பார் தவறு செய்யும் பொழுது, அம்மா தண்டிக்கிறாங்க. Parents discipline us, punish us for good, so that we can return to the Father, we can return to the shepherd.